தண்ணி இல்ல. அது தெரியுது. காலையில பானை நிறைய தண்ணி இருந்தது. எல்லாத்தையும் நான் தான் குடிச்சேன். முழு பானையுமா? உனக்கா ஒரு பெரிய அண்டாவை வாங்கி வைக்கணும் போல இருக்கு. தண்ணி தீர்ந்து போச்சா சாவட்டை வச்சு புடிச்சு வைக்க வேண்டியதானே? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் தண்ணிய மட்டுமே குடிச்சு வயிற்று ரொப்பிட்டு இருக்கேன். அத கூட புடிச்சுக்காம தண்ணி தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறிய? சோறு துண்ணியா? ஏன் எதிர் வீட்டுல துண்ண வேண்டியதா? உன் வீட்டுல இருந்துட்டு எதிர் வீட்டுல போய் சோறு தின்பாங்க? உனக்குதான் ரோஷம் இல்ல, எனக்குமா இல்ல? இந்த பாருமா, நம்ம நீ ஆஸ்பத்திரி கூட்டு போன, உசுரை காப்பாத்தின, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த, அது வரைக்கும் தேங்க்ஸ். அதுக்காக நீ வந்து சோத்த வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடு, இத்த வாங்கி கொடு, நம்மள பேஜார் பண்ணாத. நானா சொன்னேன் உன்னை இந்த வீட்டுல வந்து குந்திக்க சொல்லி? சரியா, நான் அதான் வந்தேன். இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பசி பட்டி உண்ணாவிரதம் சாகும் வரை. திருட்டு தரமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த, அப்புறம் உன் வயிறு வலிக்கும். ஆமா, நான் உனக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? என்னவும் அங்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி சேர்ந்து பிள்ளைக்கு பேரு வைப்பாங்க. ஏன் தலை எழுதி ஏன் புருஷனுக்கு நான் பேரு வைக்க வேண்டியிருக்கு. வைக்கிறதா வைக்கிற, நல்ல ஒரு இங்கிலீஷ் பேரா வையன், ஒரு மதிப்பா இருக்கும். முரட்டுத்தனமா ஒரு ஆள் இருப்பானே, குதிரை மேல எல்லாம் போவானே, மதுரை நெப்போலியன். நெப்போலியன். என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? அடியாள் பொண்டாட்டின்னு கூப்பிடுறாங்க. புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நினைச்சா 10,000 ரூபாய் கூட சம்பாதிப்பாரு. உன் புருஷனால அது முடியுமான்னு பெருமையா கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்களை மாதிரி மத்தவங்க வயிற்றுல கூட்டிட்டு வயிறு வளர்க்கலன்னு சொல்றாங்க. நிச்சு சம்பாதிக்கிற அந்த ஒத்த ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம். நமக்கு சரிப்பட்டு வரலனா நீ பாட்டுக்கு உன் வழியில போ. ஆமா, இந்த பட்டன்ல சட்டை இல்லையே. சி, இந்த சட்டையில பட்டன் இல்லையே, இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சட்டையை கழட்டி கொடு, தச்சு கொடுக்குறேன். என்ன மரியாதை எல்லாம் போடா வாடாலாம் கூப்பிடுவேன். நான் உன்னை எத்தனை தடவை செல்லாம வாடா போடான்னு கூப்பிட்டுருக்கேன். நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா? வாடின்னு வேணா கூப்பிடுறேன், ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்ன ஏது சின்ன குழந்தை மாதிரி நான் உன்னை விட்டு எங்கேயும். நாளைக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், நீங்க அவசியம் வரணும். இந்த அண்ணாத்த உங்களையும் தான். நாளைக்கு நீங்களும் உங்க சம்சாரமும் கண்டிப்பா வீட்டுக்கு வரல. நாளைக்கு நீங்க வரல, உங்க குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நாங்க வர மாட்டோம். கோச்சுக்கோ. என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? இப்ப வந்துட்டு போன பொம்பளைங்க ஒரு காலத்துல என்ன கட்டையில போக பாடையில போக உன்னை கொள்ளி வைக்கன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டி இருக்காங்க. அந்த அளவுக்கு நான் கேவலமா நடந்து என்னை ஒரு மனுஷனா மதிச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா எனக்கு மனுஷங்கிற அந்த மரியாதையே உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ரசமாடி வச்சிருக்க? இந்த ரசத்துல சாணியை கரைச்சா இல்ல புளிய கரைச்சா? லட்சணத்துல சாப்பாடு ரெடி, மனைவி ரெடி, வாய்க்கடியே பேச தெரியுது உனக்கு? வாய்க்கு ருசியா சமைக்க தெரியுதா? நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா. அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறைவா இருந்து காரம் குறைவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஆனா இங்க சாதமே குறைவா இருக்கு. அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டா மிச்சம் மீதி அவதான் சாப்பிட்டாகணும். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான். சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க. உங்க 2 பேர்ல யார் கொடுத்து வச்சவங்கன்னே தெரியல.